நம்மோட தினேஷ் இணைந்திருக்கிறார். கேண்டிடேச்சரை ஃபைல் பண்ணிட்டார். அடுத்து உடனே பிரச்சாரத்தை தொடங்குறாரா? நம்ம காட்சிகளையும் பார்க்கின்றோம். இதே மரக்கடை பகுதி இல்லையா? விரிவாக விவரங்களை சொல்லுங்கள். அங்கே என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதுனால அஃப்கோர்ஸ் கடந்த ரெக்கார்ட்ஸும் இருக்குங்கிறதுனால நிறைய கூடுதல் கட்டுப்பாடுகள் வந்திருக்கும்னு புரிஞ்சுக்கிறேன். அங்கே பிரச்சார ஏற்பாடுகள் பற்றி விரிவாக சொல்லுங்கள் தினேஷ். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்காக இன்றைய தினம் இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக திருச்சி மரக்கடை அருகே இருக்கக்கூடிய திருச்சி மாநகராட்சி மண்டலம் 2 அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலரான முருகேச பாண்டியனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு உறுதிமொழியும் வாசித்துவிட்டு தற்போது சற்று நேரமாக சில நிமிடங்களுக்கு முன்பாக மகிழ்ச்சியோடு அந்த முகத்தோடு தற்போது பிரச்சார வாகனத்தில் ஏறி இந்த மரக்கடை அருகே இந்த அலுவலகத்திற்கு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த எம்ஜிஆர் மரக்கடை அருகே கூட எம்ஜிஆர் சிலை முன்பாக தொண்டர்கள் முன்பாக அவர் இந்த பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். ஏற்கனவே மக்கள் சந்திப்பு பயணம் என்பது அங்குதான் நடைபெற்றது. பெருமளவு கூட்டமானது அங்கு வருகை தந்திருந்தனர். திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் என பெரும் திரளானோர் அங்கு திரண்ட போது பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டது. அது போன்ற ஒரு சூழல் இந்த வண்ணம் ஏற்படாத வண்ணம் பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவருடைய வாகனத்தை யாரும் நெருங்காத வண்ணம் பாதுகாப்பு அரண்கள் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினர் 600க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த தொண்டர்கள் எங்கிருந்து பார்த்தாலும் அவர் தெரிவது போன்று அந்த வாகனத்தை நிறுத்துவதற்கான அந்த இடமும் தேர்வு செய்யப்பட்டு அதற்கு அருகாமையில் திருச்சி மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் அந்த மேடை மீது ஏற்றி நிறுத்தி வைத்து அவர்களுக்கு ஆதரவாகவும் தான் போட்டியிடக்கூடிய அந்த திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வாக்கு சேகரிப்பிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பரப்புரை தொடங்க இருக்கிறார். அதற்காக தற்போது இந்த திருச்சி மாநகராட்சியினுடைய மண்டலம் எண் 2 அலுவலகத்தை விட்டு அவருடைய பிரச்சார வாகனமாகவே வெளியே சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து விஜய் அவர்களை காண்பதற்காக திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அவரை வரவேற்பதற்காக அந்த அலுவலகத்தின் முகப்பு வாயிலில் இருந்து அவர் பிரச்சாரம் செய்ய செல்லக்கூடிய அந்த பகுதி வரை தொடர்ந்து வழி நெடுங்கிலும் காத்து கொண்டிருக்கின்றனர். தற்போது அந்த தொண்டர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் வழக்கமாக அவர் அந்த வாகனத்திற்கு உள்ளேயே இருந்து கையை அசைப்பார். ஆனால் இந்த முறை திருச்சிக்கு விமான நிலையத்தில் இருந்து அவர் வெளியே வாகனத்தின் மீது ஏறி நின்று தொண்டர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்துக் கொண்டிருக்கிறார். தற்போதும் அந்த மாநகராட்சி அலுவலகத்தில் வெளியே மணிகண்டன், தினேஷ் ஹோல்ட் யுவர் தாட்ஸ். இப்ப நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சிகள் அவர் தேர்தல் நடத்தும் அலுவலகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய காட்சி. நீங்க சரியா குறிப்பிட்டது போல இந்த திருச்சி மாநகராட்சி மண்டல அலுவலகத்திலிருந்து அந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிறது வெகு தொலைவு இல்லை, ஒரு 500 மீட்டர் அளவில் தான் இருக்கு. ஸோ அதனால அவர் வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு பிரச்சார வாகனத்தில் ஏறி அதன் மேலே ஏறி நின்று அங்கே சாலை இருமரங்கிலும் கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கையசைத்து வாழ்த்து தெரிவித்து நீங்கள் திரையில் பார்க்குறீங்க. வான்வழி காட்சிகளை, கழுகு பார்வையில் காட்சிகளை பார்க்குறீங்க. அவருடைய பிரச்சார வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே எம்ஜிஆர் சிலை ஒன்று இருக்கிறது மரக்கடை பகுதியில். ஏற்கனவே அவருடைய பிரச்சாரம் தொடங்கிய இடம்தான் போன ஆண்டு. அதே இடத்துக்கு மீண்டும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த முறை திருச்சி கிழக்கு சட்டமன்ற வேட்பாளராக, தமிழக வெற்றி கழக வேட்பாளராக அவர் பிரச்சாரம் செய்யறதுக்கு திறந்த வேனில் ஹைட்ராலிக் லிஃப்ட் மூலமாக மேலே ஏறி அந்த வாகனத்துடைய மேற்பகுதியில் அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வணக்கம் தெரிவித்து அந்த பிரச்சார பாயிண்ட் நோக்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த முறை அவர் அறிவுறுத்தல்களை வைத்திருந்தார். நிறைய கர்ப்பிணிகள் வர வேண்டாம், தாய்மார்கள் வர வேண்டாம் அப்படின்னு போன முறையை கூட விமர்சனம் எழுந்தது. ஸோ அதுலேருந்து ஒரு கான்ட்ராஸ்டிங் விஷுவல்ஸ் தான் பார்க்குறோம். நம்ம கடந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் வாக்கில் பார்த்த காட்சிகளுக்கும் இப்போக்கும் நம்ம நிறைய வித்தியாசங்களை பார்க்கின்றோம். பிரச்சார பாயிண்டில் தான் அங்கே அவங்க தொண்டர்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. அதுலேயும் தேர்தல் ஆணையம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறத பார்க்கின்றோம். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கெல்லாம் உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு அங்கே பிரச்சார பாயிண்ட் நோக்கி அவருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ் வந்துடும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.